ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்கள் ஸ்பாட்டன் வாரியர் சென்னை. நான் உங்கள் நேமிராஜ். இன்னைக்கு வீடியோவில் நாம் ஒரு 3 விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தம்பிங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த சேவலுடைய கவுலை பற்றி சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. ஆல்ரெடி நம்ம பழைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். பட் என்னென்னா அது ஒரு கண்டென்ட்டாக எடுத்து போடலை. ஒரு வீடியோவில் சொல்லும்போது நம்ம அந்த கவுலை பற்றியும் சொல்லியிருந்தோம். மேபி அதனால அவருக்கு கிடைக்காம போயிருக்கும். ஸோ இன்னைக்கு அந்த சேவல் கவுல் அதை பற்றி பார்ப்போம். ரெண்டாவது இன்னொரு விஷயம், விட்டமின் இ டேப்லெட். ஸோ இந்த டேப்லெட் எதுக்கு யூஸ் பண்ணுறது, இது என்ன மாதிரியான யூசேஜ் இருக்குதுன்றதை பற்றி பார்ப்போம். ஸோ ஒரு பேசிக் மட்டும் பார்ப்போம் அதில். ஏன்னா நம்ம ஹியூமனுக்கு அப்படின்னா ரொம்ப ஆழ்ந்து உள்ளே போய் ஆராய்ச்சி பார்க்கலாம். ஸோ நம்ம பேர்ட்ஸுக்கு அனிமல்ஸுக்குன்னு வரும்போது அதோட பேசிக் தெரிஞ்சால் போதும், அது எதுக்காக பயன்படுத்தணும், ஏன் பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு. ஸோ இது இல்லாமல் மூணாவது இன்னொரு சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றியும் பேசுவோம். வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நம்ம என்ன சொல்கிறோன்றது உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். முதலாவதாக நம்ம இந்த கவுலை பற்றி பார்ப்போம். இந்த கவுல் பார்த்தீங்கன்னா சேவல்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் பார்த்தீங்கன்னா சில பேர் சேவல் மூக்குன்னு சொல்லுவாங்க. இந்த சோக்கில் இல்லாதவங்க, சோக்கு பற்றி தெரிஞ்சவங்க கவுல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கவுல் வந்து பல விதத்தில் இருக்குது. இந்த ஷார்ட் நோஸ்ன்னு சொல்லுவாங்க, கிளி மூக்குன்னு சொல்லுவாங்க, சிலது வந்து காக்கா கவுல்னு கூட சொல்லுவாங்க. நல்லா பெருசாக நீளமாக இருக்கும். ஸோ இந்த கவுலில் வந்து ஆரோக்கியமான கவுல் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கருப்பு அடித்து வர கவுல் வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா ஷார்ட் நோஸாக நல்லா திக்காக குட்டையாக இருக்கிற கவுல் ரொம்ப கெட்டித்தன்மையாக இருக்கும், சீக்கிரத்தில் கயிழாது. அதே மாதிரி இது பிடிச்சாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரிப்பாக பிடிக்கும், சீக்கிரத்தில் விடாது. சில சேவல்லாம் பார்த்தீங்கன்னா களத்தில் கடிச்சு ஆப்போசிட் விலகிடும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப ஷார்ப்பாக ரொம்ப பிடிமானமாக கடிக்குங்க. ஸோ இந்த கவுலில் நிறைய விஷயம் இருக்கு. கவுல் எந்த அளவுக்கு ஷார்ட்டாக இருக்கோ, எந்த அளவுக்கு கட்டையாக இருக்கோ, அந்த அளவுக்கு திடமாக இருக்குதுன்னு அர்த்தம். அந்த மண்டைக்கட்டுக்கு பொறுத்த மாதிரி கவுல் வரும். சில சேவல்லாம் பார்த்தீங்கன்னா காக்கா கவுலுன்னு சொல்லுவாங்க. மண்டை சின்னதாக இருக்கும், ஒரு மீடியம் சைஸில் இருக்கும். ஆனால் கவுல் பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு கிட்ட பெருசாக நீளமாக இருக்கும். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோக்கு எவ்வளோ நீளம் இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ டென்சிட்டி குறைவாக இருக்கும். டென்சிட்டி மீன்ஸ் அந்த அடர்த்தி, இந்த திக்னஸ் குறைவாக இருக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புடிமானம் இருக்காது. அப்படி பிடிச்சா ஒரு நங்குரம் பிடிச்சா மாதிரி அது கவுலை பிடிக்கணும் ஆப்போசிட்டை. இல்லையா நம்ம கையை கூட சில சமயம் கடிக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப விடவே முடியாது, நம்ம எடுத்தாலே கிள்ளி எடுத்துரும் சதை, அந்த அளவுக்கு பிடிக்கிற சேவல்கள்லாம் இருக்குது. ஸோ இந்த காக்கா கவுல் சொல்லக்கூடிய அந்த நீளமான கவுல் பார்த்தீங்கன்னா பட்டுன்னு கழனிடும். நம்ம களத்தில் பார்த்தீங்கன்னா சிலதெல்லாம் வந்து டோக்கரில் பறக்கிற சேவல் இருக்குது, பிடிச்சா அடிக்கிற சேவல் இருக்குது, பிடிச்ச உடனே பறந்து ஸ்கோர் பண்ணும். சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடிச்சிக்கிட்டே இருக்கும் கடைசி வரைக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விதத்தில் இருக்கிறதுனால சிலது பார்த்தீங்கன்னா இந்த பூட்டு கவுல் போட்டுக்கும். டக்கு ஆப்போசிட்டோட வாயம் இதோட வாயம் பார்த்தீங்கன்னா டக்கு மாட்டிங்கன்னா அப்படியே நிற்குங்க, அப்படியே இழுக்குங்க கிரிப்புக்கு. ஸோ இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சேவல்களுக்கு வாய் புண்ணு வந்து வாயில் லட்டி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து ஜென்மத்துக்குமே ஆறாது அப்படி வச்சிருச்சுன்னா. ஸோ இந்த மாதிரியான பறக்கிற தோதும் இருக்குது. அந்த மாதிரி பூட்டு கவுல் போடும்போது என்ன ஆகும்னா, இந்த மாதிரி காக்கா கவுல், நீளமான கவுல், திடமில்லாத கவுலாக இருந்தால் பட்டுன்னு கயண்டிக்கும். அதே மாதிரி இந்த வெள்ளை கவுலுங்களாம் சீக்கிரமாக கயண்டிக்கும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி, ஏன்னா ப்ரீடிங் மேட்ச் பற்றி நம்ம நிறைய சொல்லியிருப்போம். ப்ரீடிங் மேட்ச்ன்றது இந்த சேவல் கலையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கலை. அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அது ரொம்ப ஆழமான ஒரு நுணுக்கம். அது அவ்வளோ சுலபமாலாம் அதில் நீங்கள் இறங்கி தெரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா அது நம்ம இந்த ஃபீமேலுக்கு இப்போ ஒன்றுமே நம்ம ஹியூமன்லேயே எடுத்துக்கங்களேன். ஒரு கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பொண்ணுக்கு இந்த பையனா, அந்த பையனுடைய அப்பா அம்மா, அவன் எப்படிப்பட்டவன், அவங்களுடைய வம்சம் எப்படி, குடும்பம் எப்படி, அவன் தொழில் எப்படி, அவங்களுடைய பேக்ரவுண்ட் எப்படி, சுபாவம் எப்படி. ஸோ இந்த மாதிரி A to Z எல்லாத்தையுமே கேட்பாங்க. இது இல்லாமல்
தனிப்பட்ட நபர் மூலயமா தெரிஞ்சுப்பாங்க விசாரிச்சு. இப்போ அப்படிலாம் இருக்குதான்னு நமக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி இது வந்து ஒரு முறையாக வழிகாலாக வந்த ஒரு விஷயம். அதே மாதிரி தான் இந்த சேவல்லையும் ஒரு ஃபீமேலுக்கு ஒரு மேல் நம்ம போடுறோம், ஒரு சேவலுக்கு ஒரு பெட்டையை போடுறோம் அப்படின்னும் போது இதோடைய வம்சாவளி, இது சேவலுடைய வம்சாவளி, பெட்டையுடைய வம்சாவளி, இதோட அம்மா அப்பா யாரு, அதோட தாத்தா பாட்டி யாரு, இவங்க எந்த மாதிரியான களம் பறந்தவங்க, எந்த மாதிரியான பறவை தோது உள்ளவங்க, எந்த மாதிரியான இவங்களுக்கு ஹிஸ்டரியில இடம் இருக்குது, என்னென்னலாம் பண்ணியிருக்கிறாங்க, ஓடிடுதா இல்லை நின்று அடிக்குதா இல்லை என்ன 3 தண்ணி நின்னாலும் ஜமீன் ஆகுதா. ஸோ இதோடைய அந்த வம்சாவளியை பற்றி தெரிஞ்சுப்பாங்க. பிளட் லைன், அது பேர் தான் பிளட் லைன். ஸோ இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சு இதில் இறக்குனா என்ன வரும், இது வெள்ளை காலா இல்லை கருப்பு காலா, இல்லை வந்து கவுளுக்கும் காலுக்கும் மேட்ச் ஆகுதா, அதாவது கண்ணுக்கும் கவுளுக்கும் காலுக்கும் கலர் மேட்ச் ஆகணும். ஸோ இந்த மாதிரி ஒரு மேட்ச். இந்த சேவல் வந்து சிங்கிள் பீட்டில் இருக்குது, இது வந்து டபுள் பாடியில் இருக்குது. ஓகே, போட்டால் எப்படி வரும், இது கொடுக்கு வாழா இருக்குது, இது குத்து வாழா இருக்குது, இல்லை தூக்கு வாழா இருக்குது, இதை போட்டால் எப்படி வரும், இது தொட்டி கால், இது நார்மல் கால், இதை போட்டால் எப்படி வரும், இது பெரம்பு கால், இது வந்து ஈச்சம்பட்டி, இது போட்டால் என்ன வரும். ஸோ இந்த மாதிரி மிக்சிங் மேட்ச் இருக்குது. ஏதோ தானோன்னு எதையோ ஒருத்தன் வாங்கி வந்துட்டு இது 4 களம் பறந்துருக்கு, 5 களம் பறந்துருக்கு, அதை தூக்கி வந்து இதில் போடுவோம் அப்படின்னும் போது அதுக்கப்புறம் புலம்புறது, அண்ணே நான் இந்த மாதிரி நான் 5 களம் பறந்ததுண்ணே, அந்த சேவல் எடுத்துன்னு வந்து இது மேலே போட்டேனே, ஆனால் அது புள்ளிங்க அதோட சண்டையே போடலைண்ணே, அப்படியே அப்பட மாதிரி சுத்தமாக இல்லைனேன்னு புலம்புறது. ஸோ இந்த மேட்ச்ன்றது ஒரு ப்ரீடும் எப்படி பண்ணணும் அப்படின்னு ஒரு சிங்கிள் வேர்டில் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒன்று சொல்கிறேன் பாருங்க. இப்போ இருக்கக்கூடிய தன்மையை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறது தான் ப்ரீடு. அதாவது எப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, ஓகேங்களா, ஒரு 20,000 ரூபாய் சம்பளத்தில் ஒர்க் பண்ணுறீங்க. இப்போ திடீர்னு இன்னொரு கம்பெனிக்கு நீங்கள் மாறுறீங்க. எதனால மாறுறீங்க? நிறைய ரீசன் இருக்கலாம், பட் ஒரே ஒரு ரீசன் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்க, அந்த கம்பெனியில் நான் 20,000 சம்பளம் வாங்கினேன், எனக்கு 23 ரூபாய் 25 ரூபாய் தரீங்களா வரேன். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய பேசிக்கை இன்க்ரீஸ் பண்ண பார்ப்போம், ஓகேங்களா. இன்சென்டிவ்ன்றது அப்பாற்பட்ட விஷயம் தான், நம்மளுடைய பேசிக் சேலரி இன்க்ரீஸ் ஆனால் தான் நம்ம க்ரோத்து. ஸோ அதே தான் இங்கேயும். நீங்கள் ஒரு ப்ரீடு கொண்டு வந்து மேட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் ஃபீமேல் கிட்ட என்ன ஸ்ட்ரென்த் இருக்குது, அந்த ஸ்ட்ரென்த்தை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, அந்த இன்க்ரீஸாக இருக்கிற ஸ்ட்ரென்த்து கூடிய ஒரு சேவலை கொண்டு வரணும். சரி, ஓகே, உங்ககிட்ட இந்த சேவல் இருக்குது, இதோட சண்டை இதுதான் ஃபினிஷிங் பண்ணோம், இப்படி தான் பண்ணோன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, அதோட பெட்டராக அதோட நல்ல பர்ஃபார்ம் பண்ணுற ஒரு ஃபீமேலை கொண்டு வந்து மேட்ச் பண்ணும்போது உங்களுக்கு அந்த எப்படி சொல்கிறது, அந்த பறவை தோதாக இருக்கட்டும், அந்த ரிசல்ட்டாக இருக்கட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து குரோத். ஒரு ப்ரீடுமே உங்களோட அச்சீவ்மெண்ட் மேலே போயிட்டு இருக்கணும். ஸோ இதுதான் வந்து ப்ரீடிங் பண்ணுறது. சும்மா ஏதோ ஒன்று வாங்கினேன், நல்ல 5 களம் பறந்துச்சு, 6 களம் பறந்துச்சு, நமக்கு இந்த களம் அதிகம் பறக்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாது, ஓகேங்களா. ஏன்னா இதுலேயே ஊறி போய் நேரம் ரெடிமேட் விட்டு சம்பாதிக்கிறவங்களாம் இருக்கிறாங்க, நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஸோ இந்த களம் அதிகம் பறக்கிறது முக்கியம் இல்லை, 2 களம் 3 களம் பறந்தாலும் எப்படி பறந்ததுன்றது தான் முக்கியம், ஓகேங்களா. ஸோ அதுதான் இம்பார்ட்டன்ட். அதில் இப்போ ஒன்றுமே இல்லை, 5 களம் பறந்த சேவல் ரீசெண்டாக நடந்த ஒரு விஷயம் கரூரில் நடந்தது. இப்போதான் இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி நம்மளது பட்டா கூட கிடையாது, கோரா 3 மாசமா குர்ஜிலே இருந்தது. அது தெளிஞ்சி வந்தது, 2 டப்னி பார்த்தோம். ஆப்போசிட்டு 4 களம் 5 களம்னு சொல்லி என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க, நம்ம அது காதில் வாங்கிக்கல. ஆனால் போட்டோம், கரெக்டாக 1.5 தண்ணியில் முடிச்சிச்சு, கோரா முடிச்சிச்சு. அப்போ என்ன அங்கே என்ன இருக்குதுன்னு பாருங்க, அதுக்கு உள்ளே இருக்கக்கூடியது அந்த ப்ரீடு தான், எப்படி ப்ரீட் பண்ணி அதை எடுத்துருக்குறாங்கன்றது தான். ஸோ அது எத்தனை களம் பறக்கிறதுன்றதுலாம் முக்கியம் கிடையாது, என்ன மாதிரி ஸ்கோர் பண்ணுதுன்றது தான் முக்கியம். இது அழகாக சுற்றி பின்சோட்டி எடுத்தது முடிச்சிச்சு, அது படுத்துருச்சு கீழே. 5 களம் பறந்தது, கோரா கிட்ட மாட்டிக்கின்னு தோல்வி அடைஞ்சிச்சு. இதனால் நம்ம அது 5 களம் பறந்தது, அப்போ 5மே வந்து ஏதோ மொக்க பாட்டி மேலே, மொக்க பசங்க மேலே, மொக்க சேவல் மேலே பறந்துச்சுன்னு சொல்ல முடியாது. அந்த ப்ரீடை நம்ம வந்து அந்த ரிசல்ட்டை வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணி நம்ம ப்ரீட் பண்ணி அதில் இருந்து பொருள் எடுத்துருக்குறோம் அப்படின்றது தான் அதில் இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம கிட்ட என்ன ஒரு மேட்சிங் இருக்குது, அது என்ன மாதிரி ரிசல்ட் இருக்குது, அதை இம்ப்ரூவ் பண்ணணும் அடுத்த ப்ரீடில். அதுக்கு அடுத்த ப்ரீடில் அதோட இன்னும் பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணி எடுக்கணும். ஸோ இதுதான் வந்து ப்ரீட். இப்படி நீங்கள் மேட்ச் பண்ணி எடுத்தீங்கன்னா ரொம்ப ப்ரீட்லாம் போட மாட்டீங்க,
லிமிட்டடாக தான் போடுவீங்க. ஏன்னா தேடுறதுக்கே உங்களுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். அப்படி எடுத்தீங்கன்னா பொருள் உங்களுக்கு வெளியே கொடுக்கறதுக்கு மனசு வராது, விற்கிறதுக்கு மனசு வராது. கோழி குஞ்சு வெளியே சுற்றி இருந்தால் கூட ஏதோ ஒரு 5 கிலோ தங்கம் வெளியே இருக்கிற மாதிரி நீங்கள் அப்படியே பொத்தி பார்த்துருப்பீங்க. அதனால தான் இந்த ப்ரீடிங் நுணுக்கங்கள் நிறைய பேர்கிட்ட சொல்லலை. ஓகேங்களா? இப்போ வியாபாரம் அதிகமானதுனால அதெல்லாம் பார்க்குறது கிடையாது. சண்டை மட்டும்தான். படார் நச்சுன்னுக்குதா, ஓகே, சரியான ரிசல்ட்டுப்பா, சரியான வாய் சுத்தம், 8 ரூபா 10 ரூபா அவ்வளோதான் வித்துறாங்க. பட் அது தொடர்ந்து அதே பண்ணுமான்றது கேள்விக்குறி. ஆப்போசிட் நல்லா வாங்கிக்கினே இருக்கும். இது படன்னு அடிச்சிட்டு இருக்கும். பட்டுன்னு ஒரு நேரத்தில் நிற்பார், அது ஒரே காலில் நிறுத்திடும். அதை வம்சாவளின்றது வேற, இந்த மாதிரி அவசரமாக சூட்டில் பறக்கிறது வேற. ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்குமே நுணுக்கம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தப்னி பார்த்து எடுப்பாங்க. அதெல்லாம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் பறக்க விட்டு எடுத்துருவாங்க. ஆக்சுவலாக சண்டைன்றதே என்னன்னா 3 நிமிஷத்துக்கு அப்புறம் நடக்கிறது தான். அது நீங்கள் எப்பேற்பட்ட லைனேஜாக கூட இருந்துக்கிட்டோம், எப்பேற்பட்ட லைனேஜ் டப்புனியாக இருக்கட்டும், களமாக இருக்கட்டும், அந்த 3 நிமிஷத்துக்கு அப்புறம் 2 பேர் நெஞ்சோட நெஞ்சு நின்று சண்டை போடுறாங்க பார்த்தீங்களா, அதுதான் அதோடைய பிறப்பில் இருக்கக்கூடிய சண்டை. முதல் 3 நிமிஷம் தாண்டி சண்டை போடுறது, அது வந்து சூட்டில், அது ஒரு ஆர்வத்தில் பறக்கிறது, அது வந்து களத்தில் வந்து கழிக்கக்கூடிய நேரம். அது அந்த 3 நிமிஷத்துக்கு சில பேர்லாம் சொல்லுவாங்க 2 நிமிஷத்தில் பந்தயம் அடிச்சிச்சு, 3 நிமிஷத்தில் பந்தயம் அடிச்சிச்சு, இதெல்லாம் கழிக்கக்கூடிய நேரம். இது வந்து களத்தில் சேராது. ஒரு சிலர் எடுத்துக்கிறாங்க, நம்ம அதை எடுத்துக்கிறது இல்லை. அந்த 2மே பறந்து அடித்து நின்று ஒரு உடல் கொஞ்சம் அப்படி சோர்வாகிற நேரத்தில் நெஞ்சோட நெஞ்சு அணைஞ்சு சண்டை போடுது பார்த்தீங்களா, அதுதான் ரியல் களம், ரியல் லைனேஜ் சண்டை. ஓகே, நம்ம கவுல்லேருந்து இப்போ லைனேஜுக்கு வந்துட்டோம். அப்படியே மாறி போயிட்டே இருக்கும். அதனால் உங்களுக்கு கவுலை பற்றி சொல்லிடுறேன். இந்த மாதிரி கவுல்கள் திடீர்னு கழண்டிடுச்சு, அதாவது பழுத்து போய் கழன்றது வந்து வேற விஷயம். அது இல்லாமல் தனியாக கழன்றுச்சு அப்படின்னா, ஏதோ ஒன்று இப்போ ரிங்கில் 2மே மாற்றி குத்திக்கிட்டு இருக்குது, இல்லை கூண்டில் வெளியில் உள்ள அடிச்சு குத்தி இந்த கவுல் கழண்டிடுச்சு, ஏதோ ஒரு விஷயத்தில் கழண்டிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, சேவல் அதுக்கப்புறம் சாப்பிடாது. இதை பராமரிக்கிறது ஒரு கலை. எப்படின்னா, இது வந்து நம்ம நகம் வச்சிங்களேன், நம்ம நகம் கழண்டிடுச்சுன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற தோல், அந்த சதை வந்து ஸ்கின் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதில் காற்று பட்டால் கூட நம்ம ஊதுனாலே நமக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம மூடிப்போம். ஸோ இதே தான் கான்செப்ட். அந்த கவுல் கழினதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, வெளி காற்று பட்டால் கூட அது வந்து கூச்சம் வரும். அந்த கூச்சம் வர்றதுனால என்ன பண்ணோம்னா, திரும்பி நின்றுக்கும், கூண்டில் ஒரு ஓரமாக போய் நின்றுக்கும், தலையை குனிஞ்சு நின்றுக்கிற சேவலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த காற்று படும்போது ஒரு விதமான கூச்சம் அந்த கவுலில் வரும். ஏன்னா வெறும் சதை தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா, அது மேலே நம்ம நெயில் பாலிஷ் போடுவோம். அது எதுக்காக போடுறோன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஸ்கின் மாதிரி ஒரு லேயரை கொண்டு வந்துடும். ஸோ அந்த லேயரை கொண்டு வரும்போது இந்த வெளி காற்றுல வரக்கூடிய கூச்சம் இருக்காது. ஒருவேளை இன்கேஸ் உங்களுக்கு வீட்டில் இருக்கிற சேவலுக்கு அந்த மாதிரி கழண்டிடுச்சுன்னா, முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த சேவலை மண்ணை கொத்த விடக்கூடாது, மக்கில் தீனி வைக்கக்கூடாது, கை தீனி தான் கொடுக்கணும். ஒரு மாதத்துக்கு கூட கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும்னா, அந்த முழு பாத்திரத்தை ஃபுல்லாக கம்பு போட்டு எடுத்துன்னு போய் வச்சுருங்க. நீங்கள் என்ன தீனி வைக்கிறீங்களோ அதை ஃபுல்லாக எடுத்துன்னு போய் வச்சுருங்க. அந்த அடி பாட்டத்தில் கொத்தி சாப்பிட்டு அந்த ஸ்கின்னு வந்து டேமேஜ் ஆகக்கூடாது, குருத்துன்னு சொல்லுவாங்க. அந்த குருத்து டேமேஜ் ஆகாமல் மேலே இருக்கிறத மட்டும் சாப்பிட்ற மாதிரி வைக்கணும். மேக்ஸிமம் சேவல் சாப்பிடாது கவுல் கண்டிஷனா, நீங்கள் தான் கை தீனி கொடுக்கணும். அப்படி கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா அது கொஞ்சம் நல்லா ரெக்கவரி ஆகும். வெளில வச்சிங்கன்னா வெயிட் லாஸ் ஆகிடும். ஸோ இன்கேஸ் வந்து இந்த மாதிரி கயண்டுருச்சு, இப்போ எதனாலலாம் இதெல்லாம் கயண்டுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை அவாய்ட் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிங்கில் வந்து வெளிப்படையாக சேவல் தெரிகிற மாதிரி வைக்கும்போது பிரீடு சேவல் போயிட்டு அது கூட டோன் ஆகும். இந்த மாதிரி வெளி சேவல் உள் சேவல் டோன் ஆகிற மாதிரி ஒரு பார்க்குற திறன் வைக்கக்கூடாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, திடமான பொருளில் இற வைக்கக்கூடாது. சில பேர் வந்து கல்லில் வைப்பாங்க. இந்த கல்லில் செஞ்ச ஒரு இது மாதிரி பாத்திரம் மாதிரி இருக்கும், அதில் வைப்பாங்க. அப்போ சாப்பிடும்போது என்ன ஆகும்னா, அந்த கல்லில் அந்த கவுல் தட்ட என்ன ஆகும்னா கவுல் லூஸ் விட்டுரும். 2 3வது ஷாக்கா அடிக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, சூடாக எத்தனை பேர் மூஞ்சில் வைப்பாங்க. நல்லா மூஞ்சிலேயே வாங்கியிருக்குதுப்பா இந்த சேவல் சொல்லிட்டு மூஞ்சில் எத்தனை பேர் வைப்பாங்க. இதனால என்ன பிரச்சனை வரும்னா, அந்த ஹீட்டு பட்டதுமே கவுல், இது நம்ம ஸ்கின்னு, அதுக்கு மேலே நகம் இருக்கும், ஹீட்டு பட்டதுமே லூஸ் விட்டுரும். அப்போ என்ன ஆகும்னா சீக்கிரமாக கழண்டு வந்துடும். இது ஒரு தவறான விஷயத்தில் நம்ம பண்ணுறது. அப்படி சூடாக வைக்கும்போது என்ன ஆகும்னா, கண்ணு நரம்பு வீங்கும், மண்டை ஹீட் ஆகும், கவுளு கழண்டிடும். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஸோ சூடாக வைக்காதீங்க. இது ஒன்று. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கரெக்டாக பராமரிச்சுட்டு பார்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய சேவலுடைய கவுளு நல்லபடியாக இருக்கும்.
அது மட்டும் இல்லாமல் கீழ் கவுல் கயின்றுச்சுன்னா வளர்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். 6 மாதம் கூட ஆகும். ஒரு சில சேவல்களுக்கெல்லாம் 1 வருஷம்லாம் ஆயிருக்குது. ஒரு சில சேவல்களுக்கு வளராமலே போயிருக்குது. அதனால கீழ் கவுலை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. அதே மாதிரி டேமேஜ் ஆகாத மாதிரி பார்த்துக்குங்க. வாய்க்குள்ளே நெட்டி வைக்கிறது இந்த மாதிரி விஷயம் நடக்காமல் பார்த்துக்குங்க. நீங்கள் டப்புனி பார்க்கும்போதே டக்குன்னு பூட்டுகள் போட்டுச்சுன்னா டப்புன்னு தட்டி விட்டுணும். அதை பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் மேல் கவுல் பழுத்து கயிறுறது வேற. பழுத்துக்கும் போது எப்படின்னா உங்களுக்கு உள்ளுக்குள்ளே வளர்ந்துக்கிட்டே வெளியே தள்ளும். அது பிரச்சனை இல்லை. ஏதோ ஒரு காரணத்தில் கிராக் விட்டுருச்சு, இல்லைன்னா கருப்பு கோடு விழுந்து அப்படியே ஓப்பன் ஆகிட்டு வருது, இல்லைன்னா கயண்டிட்டு வருதுன்னா மேல் கவுல் பொறுத்த வரைக்கும் பிரச்சனை கிடையாது. வளர லேட்டானாலும் சீக்கிரமாக ஓரளவுக்கு எப்படி சொல்கிறது, கீழ் கவுல் அளவுக்கு லேட்டாக போகாது, ஓரளவுக்கு குயிக்காக வளரும். இந்த கீழ் கவுலை பத்திரமா பார்த்துக்கோங்க. இது 2 தான் உங்களுக்கு இருக்கிறதுலே மிகப்பெரிய சொத்து இந்த கவுல். அதில் கூச்சம் வந்துருச்சுன்னா சேவல் இறையும் சாப்பிடாது, நீங்கள் களமும் விட முடியாது, டப்புனியும் பார்க்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதை பத்திரமா பார்த்துக்குங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ கவுலை பற்றி ஃபுல் டீட்டெயில் நான் ஆல்மோஸ்ட் சொல்லிட்டேன். அதிலே ப்ரீடை பற்றியும் நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த மாதிரி மேட்ச் பண்ணி எடுக்கும்போது இந்த எதுக்காக நான் அதை இந்த ப்ரீடிங்கை நடுவில் கொண்டு வந்து சொன்னேன்னா, இந்த மாதிரி மேட்ச் பண்ணி எடுக்கும்போது அந்த கவுலோடைய தன்மை மாறாமல் இருக்குன்றதுக்காக சொன்னேன். என்னடா ஒரு டாப்பிக்லேருந்து திடீர்னு வேற எங்கேயோ போயிட்டாருன்னு நினைக்க வேணாம். நீங்கள் இந்த மாதிரி மேட்ச் பண்ணி எடுக்கும்போது இப்போது நல்ல ஷார்ட் நோஸ் பொட்டையாகவே போட்டு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கவுல் அதோடைய தன்மை மாறாமல் அப்படியே வந்துட்டு இருக்கும். திடீர்னு நல்ல லைனேஜ் நல்லா அசரடிக்கிற பொட்டை கட்டிச்சுன்னா எனக்கு அப்படின்னு கொண்டு வந்து நீங்கள் ஒரு காக்கா கவுல் பொட்டையோ இல்லை வேறு ஏதோ விதமாக இருக்கிற கவுலை போட்டிங்கனாலோ அதோடைய அவுட்லுக் மாறிடும். சண்டை தோது முழுமையாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஸோ அதனால தான் நான் சொன்னேன், அந்த தலை முதல் கால் வரை அம்சம் பார்ப்பாங்க. அந்த அம்சத்தில் இது எல்லாமே சேர்ந்து வரும். கொண்டை எப்படி இருக்குது, முகக்கட்டு எப்படி இருக்குது, கண் எப்படி இருக்குது, கவுல் எப்படி இருக்குது, தொல்லி இருக்கா, இல்லை தலைக்கு பின்னாடி சோட்டியில் ஏதாவது முடி எதாவது கலர் அடித்து மாறி வருதா, ஸோ கழுத்து என்ன சைஸில் இருக்குது, இறப்பை எங்கே இருக்குதுன்னெலாம் பார்ப்பாங்க. சில சேவலுக்கு இறப்பை நடுவில் வரும், சிலது கரெக்டாக சைடில் வரும். இந்த மாதிரி நடுவில் வரதெல்லாம் ப்ரீட் பண்ணி எடுத்துட்டாங்கன்னா என்ன ஆகும்னா, நீங்கள் நிறைய சேவல் பார்த்துருப்பீங்க, இற கொடுக்கும்போது நடுவில் மட்டும் வீங்கிட்டு வரும். இதெல்லாம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா களத்தில் குத்து வாங்கி ஒரு இறப்பையை கீச்சு விட்ருவாங்க. ஸோ அதனால் கரெக்டாக அடியில் வரணும். சேவல் இப்படி நிற்குதுன்னா இந்த இடத்துல மறைவான இடத்துல வரணும். சாப்பிட்டா மட்டும்தான் வெளியே வரணும். மற்ற டைமில் அந்த ஸ்கின் அப்படியே ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கணும் சேவல். அதே மாதிரி சேவல் பின்னாடி நின்று பார்க்கும்போது ஆர்ட் ஷேப்பில் இருக்கணும். அந்த ரெக்கை டெம்பர் அப்போ தான் நல்லா கரெக்டாக இருக்கும். தொங்குனா மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நிறைய அம்சங்கள் இருக்குது. தலை முதல் கால் நகம் வரை பார்ப்பாங்க. இப்படியெல்லாம் பார்த்து மேட்ச் பண்ணாதான் உங்களுக்கு அவுட்லுக் மாறாது. இந்த மாதிரி கவுல் பிரச்சனை வர்றது, கால் பெண்டாகிறது, விரல் பெண்டாகிறது, கொஞ்சம் நல்ல கழுத்து வாராயிருது, ரெக்கை டெம்பர் இல்லாமல் இருக்கிறது, ஒரு ரெக்கை தூக்கும் ஒரு ரெக்கை தூக்காது, திடீர்னு பார்த்தீங்கன்னா ரெக்கை இழுத்து ஒரு மாதிரி பிடிச்சிக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ரெக்கையிலையும் இருக்குது. நிறைய விஷயம் உங்களுக்கு கட்டாலேருந்து வால் டிசைன்லேருந்து எல்லாத்துலேயுமே இருக்குது. அதெல்லாம் பார்த்து நீங்கள் ப்ரீட் பண்ணணுன்னா உங்களுக்கு பல வருஷம் ஆகும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ இது மாதிரி கிடைக்கும்போது ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா நம்ம முடிஞ்ச வரைக்கும் சொல்கிறோம், பட் அதுக்கும் அகெயின்ஸ்டாக சில பேர் இருக்கிறாங்க. அதனால் நம்ம ரொம்ப இதில் போகிறது கிடையாது. ஸோ இதெல்லாம் நுணுக்கமாக தெரிஞ்சு அதை ப்ரீட் பண்ண ப்ரீடிங் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களோட ப்ரீடிங்காக தான் நம்ம நிறைய ப்ராடக்ட்லாம் கூட கொடுக்குறது. அதே சிலர் தவறாக புரிஞ்சு இன்னும் அந்த ஒரு பிரில்லியன்ட்னஸ் இன்னும் யாருக்குமே வரலை. நம்ம என்ன கொடுக்குறோன்றதே தெரியல. நம்ம இன்னமும் தயார் மாவு கொடுக்குறாருன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கும் கொஞ்சம் வளர்த்துக்கணுன்றதையும் நான் இதில் ஒரு ரிக்வஸ்ட்டாக வச்சுக்கிறேன். அதனால் நம்ம கொடுக்குறது களத்துக்கான மாவு கிடையாது. உங்களுடைய ப்ரீடிங்கை இந்த அளவுக்கு இப்போ நான் மேட்ச் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த அளவுக்குலாம் மேட்ச் பண்ணி யாருமே எனக்கு தெரிஞ்சு பண்ணுறது கிடையாது. ஒரு சிலர் பண்ணுறாங்க. அதனால தான் நம்ம ப்ரீடிங் ரொம்ப குறைவாக பண்ணுறது. ஆனால் கரெக்டான மேட்சிங்கில் போட்டு அந்தந்த பொட்டைக்கு அந்தந்த சேவலுன்னு கரெக்டாக நம்ம எப்போவுமே செட்டப் வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். இது ஓகே மஸ்துக்கு வந்துச்சா அவன் மேலே போடு, இது மஸ்துக்கு வந்துச்சா இவன் மேலே போடு, அந்த மாதிரி போட்டு குஞ்சு இறக்கிக்கிட்டே தான் இருக்கும். ஒரு சிலர் கரெக்டாக நுணுக்கமாக பார்த்துக்க முடியாதவங்க, இடம் இல்லாதவங்க அதுக்கு கரெக்டாக செட் பண்ணி எடுக்கிற ஆளுங்களும் இருக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி மேட்சிங்கை கரெக்டாக பார்த்து எடுத்திங்கன்னா அந்த மாதிரி மேட்சிங்கை இப்படி லோடு பண்ணுங்க அப்படின்றதுக்காக தான் நம்ம ப்ராடக்ட் கொடுக்குறது. இப்படி லோட் பண்ணி நீங்கள் இறக்குனீங்கன்னா இந்த மாதிரி கவுல்லேருந்து இந்த மண்டைக்கட்டிலேருந்து எல்லாமே ரொம்ப ஆரோக்கியமாக போன் டென்சிட்டியோடு வரும்ன்றதை நம்ம சொல்கிறோம். இப்போ ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு பிக்சர் வரைகிறீங்க,
ஒரு ஓவியம் வரைகிறீங்க, இந்த விஷயத்தை நீங்கள் வரையணும் அப்படின்னு ஒரு பொம்மையை கொடுக்குறாங்க, அந்த பொம்மையை அப்படியே தத்துரூபமாக வரையணும்னு நீங்கள் வரைகிறீங்க. கரெக்டாக வரைஞ்சிட்டீங்க, பர்ஃபெக்டாக இருக்குது. திடீர்னு அந்த செவுறு இடிஞ்சு விழுந்துருது. அப்போ என்ன ஆகும்? நீங்கள் வரைஞ்சது வேஸ்ட்டாக போயிடும். அதை தான் நம்ம சொல்கிறோம். நம்ம கொடுக்குற ப்ராடக்ட் அந்த செவுருக்கான சிமெண்ட்டாக தான் இருக்குது. ஏன்னா அந்த அஸ்திவாரத்தை நம்ம ஸ்ட்ராங் பண்ணுறோம். ஃபீமேலாக இருக்கட்டும் மேலாக இருக்கட்டும், ரெண்டுத்துக்குமே வந்து சப்ளிமெண்ட்டில் இருந்து கால்சியமில் இருந்து செக்ஷுவல் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது வரைக்கும் எல்லாத்தையுமே கொடுத்து பில்டு பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் அதை ப்ரீட் எடுக்கும்போது அதோடைய பேஸ் நல்லாயிருக்கும். அடுத்த தலைமுறை ரொம்ப அருமையாக வளரும். அதுக்கு தான் நம்ம வந்து கொடுக்குறோமே தவிர வேறு எந்த ஒரு விஷயத்துக்காகவும் இல்லை. இதை பற்றி நான் இன்னொரு நாள் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு அந்த கவுலை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஏன்னா இது ரொம்ப லென்த்தாக தான் போயிருக்கும், பட் ஆனால் யூஸ்ஃபுல்லான விஷயம். இது தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் உள்ளவங்க ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஒரு சிலர் அதை ஸ்கிப் பண்ணி போயிருக்கலாம், ப்ராப்ளம் கிடையாது. பட் என்னென்னா எனக்கு வந்து ஒரு விஷயத்த சொல்லணும்னா டீட்டெயில்டாக க்ளீனாக சொல்லணும், புரிகிற அளவுக்குன்றது தான் எனக்கு பிடிச்ச விஷயம். அதை தான் நான் அதனால தான் சொன்னேன் உங்களுக்கு. ஏன்னா ப்ரீடிங்கோடு சேர்த்து சொல்லும்போது இதோடைய மேட்சிங் கரெக்டாக வரும்ன்றதுக்காக சொன்னேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ ரெண்டாவது விஷயம் போவோம். இந்த விட்டமின் இ டேப்லெட், இதை கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிடுறேன், ஏன்னா இதில் ரொம்ப விஷயம்லாம் கிடையாது. விட்டமின் இன்றது ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய ஒரு மருந்து. இதை வந்து எதுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். இது வந்து ஸ்கின் ப்ராப்ளம். இப்போ எக்ஸாம்பிள் ஹியூமனுக்கே வந்து ஸ்கின் சுருங்கிருச்சு ஒரு மாதிரி, அந்த ஏஜில் கொஞ்சம் சுருங்க ஆரம்பிக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆட்களுக்கு இதை வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸ்கின் வந்து சுருங்காமல் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக பார்த்துக்கிறதுக்கு இதில் வந்து சில விஷயங்கள் இருக்குது. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸ்கின்னை வந்து வறட்சி ஆக்க விடாது, ஈரப்பதத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா ஸ்கின் க்ளோ ஆகும். இதை நம்ம சேவலுக்கு கொடுக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின்ல ஈரப்பதம் இல்லைன்னா அந்த முடிகள் உதிர ஆரம்பிக்கும். மீண்டும் முடியோட வளர்ச்சி இருக்காது. அந்த முடிக்கு தேவையான ஈரப்பதம் அங்கே இருக்காது. அந்த ஈரப்பதம் இருந்தாலும் சரியான ரத்த ஓட்டம் இருக்காது. ஸோ இந்த ரத்த ஓட்டத்தை இன்க்ரீஸ் பண்ணி அந்த ஸ்கின்க்கு ஈரப்பதத்தை கொடுத்து அந்த முடியை அடர்த்தியாக வர வைக்கிறது தான் இந்த விட்டமின் இயோட வேலை. அதை நம்ம சேவலுக்கு கொடுக்கும்போது இந்த குருஜி காலத்தில் குயிக்காக முடி வளர்ந்துடும். இதுக்காக தான் நம்ம அந்த மெடிசனை சஜஸ்ட் பண்ணுறோம். ரெண்டாவது இன்னொரு விஷயம் இதில் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விட்டமின் இ கண்ணுக்கு ரொம்ப நல்லது. அதாவது இப்போ நம்ம வந்து சேவல் கோழியை வந்து அதோட இஷ்டத்துக்கு நம்ம வளர்க்கலை, நம்மளுடைய இஷ்டத்துக்கு அதுங்களை கூண்டில் அடைச்சி ஒரு இடத்த நிர்ணயித்து அதுக்குள்ளே அதுங்களை விட்டு வளர்க்குறோம். நீ இங்கே தான் சாப்பிடணும், நீ இங்கே தான் வந்து அடையணும், இந்த மாதிரி நம்ம ஒரு செட்டப் கொடுக்குறோம். அதுங்க இஷ்டத்துக்கு மேய்ஞ்சி அதுங்க இஷ்டத்துக்கு அடையலை, நம்ம விடலை. ஓகேங்களா? இப்போ அதோடைய இயற்கை சூழலை நாம் பறித்து நம்ம சூழலுக்கு அதை வளர்க்குறோன்னும் போது அதுக்கான உணவு நம்ம கொடுக்கணும். அந்த உணவில் ஒரு சில விஷயம் மிஸ் ஆகும். விட்டமின்ஸோ இல்லை மினரல்ஸோ சில போஷாக்கு அதில் மிஸ் ஆகும்போது அதுங்களுக்கு ஒரு சில விதமான உடல் சோர்வு, தசை சம்பந்தப்பட்ட வியாதி, தசை வலி, இல்லை தசையோட வந்து சோர்வடைகிறது, தசையில் ஒரு ஆக்டிவ் இல்லாமல் இருக்கிறது, ரத்த ஓட்டம் சீராக இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரி சில பிரச்சனைகள் உள்ளுக்குள்ளவே இருக்கும், அது உங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி விட்டமின்கள்ஸை ஃபில் பண்ணுறதுக்கு இந்த மெடிசனை நம்ம கொடுக்கலாம். விட்டமின் இ கொடுக்கும்போது கிடைக்காத சில விட்டமின்ஸ், கிடைக்காத சில மினரல்ஸ் வந்து இதுக்கு ஃபுல்ஃபில் ஆகிடும். அப்போ என்ன ஆகும்னா ஆரோக்கியமாக இருக்கும். இது வந்து இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வராமல் பாதுகாத்து தடுத்துக்கும். ஸோ இதை தொடர்ந்து கொடுக்கலாமா அப்படின்னா கொடுக்கலாம். எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, தொடர்ந்துனா டெய்லி நீங்கள் கொடுக்கணும்லாம் அவசியம் கிடையாது. வாரத்தில் 2 நாள் கொடுத்தாலே போதும். எப்படி கொடுக்கணும்னா, விட்டமின் இ டேப்லெட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் அப்படியே ஒரு மாதிரி டியூப் மாத்திர மாதிரி இருக்கும், கேப்சூலாக இருக்கும், கொலன்னு இருக்கும். நீங்கள் எடுத்து அழுத்தும் போது தெரியும். இதில் வந்து ஒரு பின்னு வச்சு குத்திருக்கேன். நான் ரீசெண்டாக கூட நான் என்னோட சேவலை கொடுக்குறத காமிச்சிருப்பேன். கடிச்சு இழுத்து முனையில் கடிச்சு ஓட்டை போட்டுட்டு வாயில் போட்டிருப்பேன். ஸோ அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேப்சூலை நீங்கள் டைரெக்டாக சேவல் வாயில் போடும்போது இது உள்ளே போய் அந்த தண்ணியில் கரைஞ்சி அந்த லேயர் அப்படியே ஃபுல்லாக கரைஞ்சி வந்து அந்த மெடிசன் வெளியே வந்து ரத்தத்தில் கலந்து போகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பின்னு வச்சு ஓட்டை போட்டோ இல்லை கடிச்சியோ டப்புன்னு வாயில் போட்டோன்னா அந்த உள்ளே போன உடனே அந்த ஆயில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வெளியே எல்லாம் லீக் ஆகி வந்ததுக்கப்புறம் உடனடியாக கலந்துரும் ரத்தத்தில். இதுக்காக தான் போடுறோம். ஸோ இதை கொடுக்கறதுக்கு ரீசன், குருஜி காலத்தில் இதை தாராளமாக கொடுக்கலாம், முடி வளர்ச்சி நல்லா இருக்கும். ஓகேங்களா? ஒன்று. ரெண்டாவது, ஏதோ ஒரு சேவல் கோழி விட்டமின்ஸ் சரியாக எடுக்கலை, சரியாக சாப்பிடலை,
ஏதோ ஒன்று வெளுத்து போயிருக்கு, ரொம்ப சோர்வாகவே இருக்குது அப்படின்னும் போது, ரத்த ஓட்டம் இல்லை அப்படின்னும் போது நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த மெடிசனை சஜஸ்ட் பண்ணி, நார்மலாக இருக்கிற சேவலுக்கு வாரத்துக்கு நீங்கள் 2 கொடுக்குறீங்கன்னா இதுக்கு வாரத்துக்கு 3 இல்லை 4 கூட கொடுக்கலாம், தவறு இல்லை. ஸோ இது வந்து ஒரு ஆரோக்கியமான நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய ஒரு மெடிசன். நல்லா தெரிஞ்சுக்கிங்க, நோய் எதிர்ப்பு தரக்கூடிய ஒரு மெடிசன். கோழி குஞ்சுங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா, ஓட்டை போட்டு ஒரு சொட்டாக வாயில் விட்டுட்டு வாங்க. அப்படி இல்லையா, தண்ணியில் ஒரு சொட்டில் நல்லா பிழிஞ்சிருங்க. அந்த மாத்திரையை லைட்டாக கிழிச்சிட்டு பிளேடில் பிழிஞ்சிங்கன்னா அந்த தண்ணியில் கலந்துரும். அதை குடித்தாலும் சில இளம் குஞ்சுகள் நல்ல ஆரோக்கியமாக நோய் எதிர்ப்பு சத்தோடு வளரும். ஸோ இந்த மாதிரி மெயின்டெனன்ஸில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எல்லாமே தெரிஞ்சுக்கங்க. நான் எப்பவுமே சொல்கிறதா இப்பயும் சொல்லுவேன், மெயின்டெனன்ஸ் கரெக்டாக பண்ணிவிட்டு கரெக்டாக செஞ்சுட்டு அதை ஒரு ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மருத்துவம் பண்ணக்கூடிய நேரமும் பணமும் மிச்சமாகும் தான் நான் சொல்லுவேன். என்னால் மெயின்டெனன்ஸ் பண்ண முடியல, நான் இதை பார்த்துக்கிறதே கிடையாது, எனக்கு வேலையே கரெக்டாக இருக்குது அப்படி இருந்ததுனா திடீர்னு ஒரு நாள் என்ன ஆகுனா இப்படி ஃபால்ட் ஆயிடுச்சுனே, நான் அப்படி ஃபால்ட் ஆயிடுச்சுனே, இது என்னென்ன பண்ணுறது, இதுக்கு மெடிசன் சொல்லுங்கண்ணே, அதுக்கு மெடிசன் சொல்லுங்கண்ணே, இப்படியே போகிறது. ஸோ இந்த மெடிசனை குறைக்கணும்னா இந்த மாதிரியான விஷயங்கள், ஒரு சேவல் கோழியை பார்த்ததுமே ஓகே இந்த பிரச்சனை இவனுக்கு இதை சரி பண்ணிடணும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வரக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நாலேஜை வளர்த்துக்குங்கன்னு தான் நான் எப்பவுமே சொல்லுவேன். ஸோ அதனால் உங்களுடைய நாலேஜை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் பிஸ்னஸாக பண்ணுறீங்களோ, ஷோக்காக பண்ணுறீங்களோ, இல்லை ஒரு ஃபேஷனாக பண்ணுறீங்களோ, இல்லை ஒரு பொழுதுபோக்கு வளர்க்குறீங்களோ, அந்த உயிரினத்தை நல்லபடியாக ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு சில நாலேஜை வளர்த்துக்குங்கன்னு தான் நான் சொல்லுவேன். வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு பயனுள்ள பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.